ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 26/8/2024 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे बड़ा बाबा तुम बड़े आदमियों को ज़्यादा मेहनत नहीं देते, सिर्फ 2 अक्षर याद करो, अलफ और बे. இனிமையான குழந்தைகளே, பெரிய பாபா, நீங்கள் பெரிய ஆத்மாக்கள், பெரிய மனிதர்கள், உங்களுக்கு அதிகம் கடின உழைப்பு கொடுக்கல. நீங்கள் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அதிகமான உழைப்பு நான் கொடுக்கவில்லை. 2 வார்த்தைகளை நினைவு வையுங்கள். ஒன்று அப்பா, இன்னொன்று ஆஸ்தி. ஒன்று பாபா நினைவு செய்யுங்க, ஆஸ்தி நினைவு. 2 வார்த்தை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் நான் கொடுக்கலன்றார் பாபா. ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய மனிதர்கள். बाबा கேள்வி கேட்குறாங்க, रूहानी बाप का मुख्य कर्तव्य कौन सा है जिसमें ही बाप को मजा आता है? ஆன்மீக தந்தையுடைய முக்கியமான கர்த்தவியம் என்ன? அதில் தான் பாபாவுக்கு மஜா இருக்கிறது, ரொம்ப ஆனந்தம் இருக்குது. ஆன்மீக தந்தை பாபாவோட முக்கிய கர்த்தவியம் பதித்த ஆத்மாக்களை பாவனமாக்குவது. பாபாவோட பேரே என்ன? பதித்த பாவனம். பாபாவிற்கு தூய்மையாக்குவதில் தான் மிகவும் மஜா இருக்குது. ஆத்மாக்களை தூய்மையாக்குறாருல பாபா, அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. தூய்மைப்படுத்துறதுல தான் அவருக்கு ரொம்ப மஜா இருக்குது. பாபா வருவதே எதுக்காக? குழந்தைகளுக்கு சத்கதி கொடுக்கறதுக்கு, எல்லோரையும் சத்தோப்பிரதான் ஆக்குறதுக்கு. ஏனென்றால் இப்பொழுது வீடு திருமணம். ஒரு பாடத்தை பக்கா பண்ணுங்க, நான் தேகம் இல்லை ஆத்மா, நான் தேகம் இல்லை, நான் ஆத்மா. இந்த பாடத்தின் மூலமாக தந்தையுடன் நினைவு இருக்கும் மற்றும் நம்ம पावनम आहिविடுவோம். जो अभी सतोप्रधान बनने का पुरुषार्थ करते हुए पावन दुनिया के मालिक बनेंगे. मूल बात है ये कि बाप को याद करने से सतोप्रधान बनना. बाप को ज़्यादा मेहनत नहीं दे, सिर्फ कहते अपने को आत्मा समझो. बार बार कहते पहले ये पाठ पक्का करो, हम देख नहीं, हम आत्मा है. बस बाबा சதோப்பிரதானத்துக்கான முயற்சி செய்ய வைக்கிறார். சரியா? பாவனம் யார் சதோப்பிரதானத்துக்கான முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் பாவனமான உலகத்தோட எஜமானாகிறாங்க. முக்கியமான விஷயம் இதுதான். இது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்ல. பாப்கோ யாத் கர்னேசே, பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக சதோப்பிரதானம் ஆக முடியும். பாபா எந்த விதமான கடின உழைப்பும் நமக்கு கொடுக்கறதில்ல. 2 வார்த்தைகள் நமக்கு சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யணும். அடிக்கடி பாபா இதை சொல்கிற, இந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க. நான் தேகம் இல்லை, நான் ஆத்மா, அவ்வளவுதான். बड़े आदमी जास्ती नहीं पढ़ते, 2 अक्षर में सुना देते. பெரிய ஆட்கள் அதிகம் படிக்கிறது, அதிகம் பேசுறது இருக்காது, 2 வார்த்தைகளில் சொல்லிடுவாங்க. बड़े आदमी को तकलीफ नहीं दी जाती. பெரிய ஆட்களுக்கு கஷ்டமும் கொடுக்கறது. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் சதோப்பிரதானம், சதோப்பிரதானிலேருந்து தமோப்பிரதானம் ஆகிட்டோம். அதுக்கு பாருங்கள் எத்தனை ஜென்மங்கள். 63 இல்லை, 84 ஜென்மம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே. இப்போ நிச்சயம் இருக்குல்ல, நாம் சதோப்பிரதானமாக இருந்தோம், ஸ்வர்கவாசியாக இருந்தோம், சுகதாமத்தினுடைய எஜமானர்களாக இருந்தோம் அப்படின்ற நிச்சயம் இருக்கு இல்லையா? ஏ காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி அக்ஷர் அச்சா ஹே. பாபா சொல்கிறாங்க, இது காட் ஃபாதருடைய உலகம் முழுமைக்குமான விஸ்வ வித்யாலயம், பல்கலைக்கழகம், வேர்ல்டு யூனிவர்சிட்டி. இஸ்மே மனுஷகா தோ நாமினே, இதில் மனிதனுடைய பேரே வரல பாருங்க. காட் ஃபாதரோட வேர்ல்டு யூனிவர்சிட்டி. இதோட உத்காட்டன், இதோட திறப்பு விழா யார் செய்கிறா? பாபா ने कहा तुम बड़े आदमी से उद्घाटन कराते. நீங்கள் சென்டர் திறக்கிறீங்கன்னா என்ன செய்றீங்க? பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடுறீங்க. तो बड़े का नाम सुनकर बहुत आते. எதுக்காக பாபா அதை செய்கிறாங்க? சரி, பெரிய ஆட்கள் யாராவது வராங்கன்னா அதை கேட்டுட்டு ஒரு 10 ஆத்மா வருவாங்க, எக்ஸ்ட்ரா வருவாங்க, அவங்களுக்கு இதோட செய்தி போய் சேரணும், அவ்வளோதான். ஏகே பிச்சாடி டேர் ஆஜாங்க. ஒருத்தர் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கில் வருவாங்க, லட்சக்கணக்கில் கூட வருவாங்க. इसलिए बाबा ने दिल्ली में लिखा, बड़े बड़े आत्मा को जो ओपिनियन है वो छपाओ. நல்ல பாபா டெல்லியில் அது சொல்கிறார், எழுதியிருக்கிறார் பாபா. பெரிய பெரிய ஆத்மாக்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுங்க. तो मनुष्य देखकर कहेंगे, மனுஷங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? इनके पास इतने बड़े बड़े आत्मे जाते हैं. இவங்களிடம் பெரிய பெரிய ஆத்மாக்கள்
போகிறாங்க. ஏதோ बहुत अच्छा ஒப்பீனியன் देते இவங்க நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஏதோ ये छपाना अच्छा है. பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கன்ற. इसमें और तो कोई जादू आदि की तो बात नहीं. இல்லை ஜாது மந்திரத்துக்கான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பாபா लिखते रहते ஒப்பீனியன் का கிதாப் बनना चाहिए. என்னென்ன யாரெல்லாம் ஒப்பீனியன் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பெரிய புத்தகமே நீங்கள் போடும். இங்கேயே நீங்கள் அதை என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். गाया जाता है झूठी माया झूठी काया इसमें सब आ जाता है. நீங்கள் இங்கேயே கொடுத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. சொல்லுவாங்கள்ல, உலகம் இன்றைக்கி உலகமே எப்படி இருக்குது, மாயை. உலகம் பொய்யானதாக இருக்குது, எல்லாமே மாயை, எல்லாமே பொய். போதை ஜுக்காத்தே ராவன் ராஜ். நிறைய பேர் இதையும் சொல்கிறாங்க, இது ராவனோட ராஜ்யம். எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது ராமராஜ்யம் போகணுன்னு. அதனால் என்ன பண்ணணும், கவனம் கொடுக்கணும். अब अमृत हो गंगा जी को भी कहते हैं. पानी इतना गंदा हो जाता है बात मत पूछो. बाबा का इन नदियों आदि में स्नान किया हुआ बहुत गंदा पानी होता है, फिर मिट्टी उठा कर लगाते हैं. बाबा अनुभवी है ना, शरीर भी पुराना अनुभवी लिया है. இப்போது கங்கை என்ன சொல்கிறாங்க, புனிதமான நீர், அது அமிர்தம்னு என்று சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தண்ணி கூட எப்படி இருக்குது, ரொம்ப அழுக்காயிட்டு. அதை பற்றி கேட்காதீங்க. பாபா என்ன சொல்ல, இந்த நதிகள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி பாபாவுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த தண்ணி. அப்போ என்ன செய்வாங்க, அந்த மண்ணை எடுப்பாங்க. தண்ணி அவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்கு, எடுத்து அப்புறம் சுத்தம் பண்ணுறாங்க. பாபாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய அனுபவம் உண்டு. ஏன்னா பாபா பழைய சரீரம், அனுபவி சரீரம் கூட, அனுபவி ஆத்மாவும் கூட. இவரை போல் அனுபவி யாருமே இருக்க முடியாது. बड़े बड़े वाइसराय किंग्स आदि से भी मुलाकात करने का अनुभव था. பெரிய பெரிய வைஸ்ராய்ட்ட, கிங், அரசர்கள்ட்ட, மகாராஜாக்கள்கிட்டலாம் பாபா பேசியிருக்கிறார். அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது பாபா. ஏன்னா பாபா ரத்தின வியாபாரி இல்லையா, வைர வியாபாரி இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வைரம் அனுப்புனார். பஸ் 4 से 6 आना कमाया तो खुश हो जाते थे बचपन में. 4-6 आना சம்பாதிச்சாலே खुशियाइடுவார் குழந்தையாக இருக்கும்போது. अब तो देखो कहाँ चले गए, गावड़े का चोरा फिर क्या बनता. அப்போ சம்பாதிக்கிறதுல அவ்வளோ குஷி ஆகிட்டார் பாபா. ஆனால் இப்போ பாபா வயசாக அவருக்கு என்ன ஆகிட்டு, வைர வியாபாரம் தானே நிறைய பண்ணார். அப்போ ஒரு கிராமத்து சிறுவனாக இருந்து, அதான் சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு சிறுவனாக இருந்து, சாதாரண மனுஷனாக இருந்து பெரிய வைர வியாபாரி எங்கேருந்து எங்கே போயிட்டார் பாருங்கள். பாபி காத்தே மே சாதாரண தன்மை ஆத்தாம். பாபா என்ன சொல்கிறார், நான் சாதாரண உடலில் தான் வந்திருக்கிறேன். அப்பனே ஜென்மக்கு நெய் ஜான்தே. இவருக்கு இவரோட ஜென்மங்களை பற்றி தெரியாது. 84 ஜென்மம் எப்படி எடுக்கிறோம், பாபா எல்லாம் புரிய வைக்கிறார். சரித்திரம்னா கிருஷ்ணக்கே என்ன கம்ஸ்கே. கிருஷ்ணரை பற்றி சரித்திரமும் கிடையாது, கம்சனை பற்றி கிடையாது. मटकी फोड़ना आदि ये सब तो श्री कृष्ण के चरित्र हो नहीं सकते. बाप देखो कितना सिंपल बताते, मीठी मीठी बच्चों उठते बैठते तुम सिर्फ मामे को याद करो. கிருஷ்ணா இருந்தார், கம்சன் இருந்தார், அவர் அழிச்சார், அப்படிலாம் எந்த கதையும் இல்லை. அப்புறம் பானை உடைச்சார், வெண்ணெய் திருடினார், இந்த சரித்திரம்லாம் கிடையாது. பாபா பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் விஷயம் சொல்லித்தரார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உண்மையிலும் உண்மையான பரிவாரம், ராமன பரிவாரத்தை சேர்ந்தவங்களா இருக்கு. சிவபாபாவோடைய பரிவாரம் இது. நீங்கள் பாய் பஹன் ஒரு பரிவாரத்தினோட சகோதரன் சகோதரிகளாக இருக்கீங்க. வாஸ்தவத்தில் சகோதரன் தான் இல்லையா. இப்போ எப்போ பாபா பிரம்மாவுடைய சரீரத்தை எடுக்கிறாரோ அப்போ சகோதரன் சகோதரி ஆகிடும். ஃபிர்த்தும் சத்தியமையாத்து, பிறகு நீங்கள் சத்தியத்தில் வருவீங்க, அங்கே பெரிய பரிவாரம் ஆகிடும். வஹாபி ஷாதி ஓத்தி தோ பரிவாரம் ஒரு விருத்திக்கோ, அங்கே திருமணம் நடக்குதுன்னா இன்னும் பரிவாரம் விருத்தி அடைஞ்சிரும். घर अर्थात शांति धाम में रहते तो हम भाई है एक बाप के. நம்ம பரந்தாம வீட்டில் இருக்கிறோம், சாந்தி தாமத்தில் இருக்கிறோம்னா நாம் யார், ஆத்மாக்கள், சகோதரர்கள் மட்டும்தான். ஒரு தந்தை அங்கே இருக்கார், ஒரு தந்தையுடையவர்களாக இருக்கிறோம். இங்கே பிரஜாபிதா பிரம்மோட குழந்தையாக இருக்கிறனால சகோதரன் சகோதரி, வேறெந்த உறவும் இங்கே இல்லைன்ட்டார் பாபா. अच्छा बाबा धारणे சொல்கிறாங்க, फुल मार्क्स से पास होने के लिए अपनी बुद्धि को सतो प्रधान पारस बनाना.
முழு மார்க் எடுத்து தேர்ச்சி அடைவதற்காக தன்னுடைய புத்தியை சதோபிரதானமான தங்கமானதாக ஆக்கிக்கோங்க. மோட்டி புத்தி சே மஹின் புத்தி பன். மோட்டி புத்தி அதாவது கல் புத்தீஸ்வரர், கல் புத்தியிலிருந்து கூர்மையான புத்தியுடையவராகி ட்ராமாக்கு விசித்திர ராஜ்கோ சமஜ்னாய், ட்ராமாவோட விசித்திர ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது अभी बाप समान दिव्य और अलौकिक कर्म करने, बाबक सोमा தெய்வீகமான அலௌகிக்க கர்மா செய்யணும். டபுள் அஹிம்சக் பன், யோக பல் से अपने विकर्म विनाश करने, இரட்டை அஹிம்சாவாதியாகி யோக பலத்தின் மூலமாக தன்னுடைய விகர்மத்தை விநாசம் செய்யுங்கள். வரதானம் கர்மா மற்றும் யோகத்தின் சமநிலை மூலமாக பிளஸ்ஸிங் கா அனுபவ கரணே வாலே, ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. கர்மா மற்றும் யோகத்தினுடைய சமநிலை மூலமாக ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. கர்மயோகினாலே அர்த்தம் என்ன? ஒவ்வொரு கர்மாவும் யோகயுக்தாயிட்ட செய்யணும். கர்மயோகி ஆத்மானாலே சதா கர்மா யோகா ரெண்டினுடைய சமநிலை கூடவே இருக்கணும், சமநிலையாக வச்சுக்கணும். கர்மா யோகத்தினுடைய சமநிலை இருக்க மூலமாக ஒவ்வொரு கர்மாவும் பாபா மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். லேக்கின் ஜிஸ்கே பி சம்மன் சமார்க்குமே ஆத்தி உன்சே பி துவாயுமே, அதே நேரத்தில் பாபாட்டேருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லை, யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வரமோ அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும். कोई अच्छा काम करता है तो दिल से उसके लिए दुआ निकलती. யாரும் நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா உள்ளபூர்வமாக அவங்கள வாழ்த்துறோம்ல, இவங்க ரொம்ப நல்ல காரியம் செய்கிறாங்க, பூத் அச்சா மனஹி துவாய், ரொம்ப நல்லது, நல்ல காரியம் செய்கிறாங்கன்னு அவங்க ஏற்றுக்கிறதே ஆசீர்வாதம் தானே. स्लोगन सेकंड में संकल्पों को स्टॉप करने का अभ्यास ही कर्मातीत अवस्था के समीप लाएगा. செகண்டில் எண்ணங்களை புள்ளி வைப்பதற்கு அபியாசம் செய்வதுதான் கர்மாதீத்த அவஸ்தாவை மனோநிலையை அருகாமையில் கொண்டு வருது. இன்னைக்கு பாபா விவேக்த சமயக்கு சொல்கிறாங்க, சங்கமய குஷியும் கா யுக. சங்கம் யுகம் என்பதே குஷி நிறைந்த யுகம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விக்னமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான விக்னங்களும் அரை கல்பத்துக்கு உங்கள்கிட்ட விடை கொடுத்து சென்றுவிடும். அதனால் சதா நினைவு வச்சுக்கோங்க, நான் கல்பம் வெற்றி ரத்தனமாக இருக்கிறேன். தில்மி விஜய்க்கா நகாடா பஜ்தரேன், உள்ளத்தில் வெற்றி முழக்கமானது ஒழித்து கொண்டே இருக்கணும். எப்படி வெற்றிக்கான அந்த இன்னிசை பாடுறாங்க, அது மாதிரி யா துவாரா பாப் से कनेक्शन जोड़ा और सदा ये शगनाएं बजती रहे. எப்படி வெற்றிக்கான அந்த முழக்கம் இசையானது ஒலிக்கின்றது, அதுபோன்று நினைவின் மூலமாக பாபுடைய கனெக்ஷன் இணைப்பானது சதா இந்த ஒரு இன்னிசை ஒலித்து கொண்டே இருக்கும். அந்தர்மே குஷிக்கு டான்ஸ் செல்தில்லை. ஒரு பக்கம் இன்னிசை ஒலித்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் குஷியினுடைய டான்ஸ் இருந்து கொண்டே இருக்கும், நடனம் இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.